சீதாராமன் சீரியல் ஏப்ரல் 9 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஜோசியர் சொன்னதை கேட்டு எல்லாரும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம். ஒன்று, இந்த பொண்ணு 5 வருஷம் உங்கள் பையனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். இல்லைன்னா சட்டப்படி உங்கள் பையனை விவாகரத்து பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்துக்கவோ பேசிக்கவோ கூடாது. முக்கியமாக இந்த பொண்ணுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் உங்கள் பையன் போய் அந்த குழந்தைய பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல, சரி துரை, அவங்களுக்கான தட்சணையை கொடுத்துருங்கிறாங்க சேது. இல்லைங்க, வேணாம். நல்ல பலன் சொன்னால் மட்டும்தான் நான் தட்சணை வாங்குவேன். இந்த பலனுக்கு எனக்கு தட்சணை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் தட்சணை வாங்கலைன்னா தப்பாக எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜோசியர் கிளம்பிடுறாங்க. இதைத்தானே நானும் உங்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். ஏன் உயிரை கூட கொடுப்பேன். இப்போ தான் எனக்கு ஏதோ தீ குளிச்சு வெளியே வந்த மாதிரி இருக்குது. இப்போது சீதா என்ன முடிவு பண்ண போகிறா? ராம விட்டு போக போகிறாளா, இல்லை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளா? சீக்கிரமாக முடிவை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட் ராம் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே சீதாவும் உட்காந்துட்ருக்காங்க. ராமோட ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேரும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. நேராக உள்ள ரூம்குள்ளே போய் பேக் எடுத்துகிட்டு வராங்க. ராமோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு, நான் போகிறேன் பாஸ், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. கரெக்டாக செல்வி வராங்க. சீதாவாக பார்த்துட்றாங்க. சீதாம்மா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், செல்வியக்கா, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் உயிரோடு தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். பாஸோட குழந்தைய கொல்ற உரிமை எனக்கு இல்லை. எப்போவுமே மனசுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கோம். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. நான் போகிறேன் அப்படின்னு சீதா சொல்லவும், நான் மீராமாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செல்வி போய் மீராமான்னு கத்தவும் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ராம் சேது மட்டும் அவங்கவுங்க ரூம்லேயே இருக்காங்க. மீரா துரை எல்லாருமா சேர்ந்து, சீதா நீ ரொம்ப தப்பான முடிவெடுக்கிற சீதா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ இப்போ இங்கேருந்து எங்கே போவ அப்படின்னு மீரா கேட்கவும், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நான் வாழ்வேங்க்கா அப்படின்னு சொல்லவும், சீதா அந்த ஜோசியர் சொன்னதை கேட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு முடிவெடுத்திருக்கா. விட்டுற வேண்டியதானே, எதுக்கு எல்லாருமா சேர்ந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே மகாவும், வெரி குட் சீதா, இதுதான் கரெக்டான முடிவு. மற்றவங்கெல்லாம் எதுக்கு சீதாவை தடுக்கிறீங்க, அவள் போகட்டும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க. சீதாவும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே துரை, சேது, ராம் 2 பேர்த்தையும் கூப்பிட 2 பேரும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. சீதாவை பேகும் கையுமா பார்த்ததும், அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, நம்ம வேற யாராச்சும் கிட்ட பார்க்கலாமா, இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சேது சொல்லிட்டுருக்காங்க. இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இங்கேருந்து போக தான் போகிறேன் அப்படின்னு சீதா சொல்லவும், சீதா நான் சொல்கிறது கேளு, எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு ராம் சொல்லிட்டுருக்க. ராம், உனக்காக தானே அவள் இங்கேருந்து போகிறேங்கிறா, விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு மகா சொல்லவும், சித்தி அவள் இல்லாமல் நான் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லவும், ராம் அவள் உன் கூட இருந்தால் உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மகா சொல்லவும், அவள் இல்லைன்னா தான் நான் செத்து போயிடுவேன். அவள் இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு ராம் சொல்லவும், மகா அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.